வணக்கம். சத்யேந்திரா பேசுகிறேன். இன்றைக்கி கோட் பார்த்தேன். நான் எப்போது எந்த எக்ஸ்பெக்டேஷன்லையும் போக மாட்டேன். ஃபுல்லாக படம் பார்த்து தான் என்கிட்ட நமக்கு எக்ஸ்பெக்டேஷனில் போனால் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஃபுல்லாக பார்த்து பெரிய ஒரு அட்ராக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சாதாரண படம், ரொம்ப சாதாரண கதை, ரொம்ப லெங்க் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடியன்ஸ் கூட என்ஜாய் பண்ணல. விஜய் அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 3 கேரக்டர் வருது. 3 கேரக்டர்லேயும் அவங்க ஹேர் ஸ்டைலு ஒன்று மீசை இல்லாமல் வருது. கடைசி லாஸ்ட்டு 3 மினிட்ஸில் வருது. அவருக்கு என்ன மாதிரி மேக்கப் பண்ணால் கூட ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படி பண்ணுறாங்க. ஈவன் லியோலே கூட அவர் ஹேர் ஸ்டைலு அது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அழகாக இருப்பாங்க. நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்காங்க. பிரசாந்த், சிவகார்த்திகேயன், அப்புறம் இந்த டைரக்டர் பிரதர் அவர் காமெடியாக வர்றாரு, யோகி பாபு வர்றாங்க. நிறைய கேரக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு முஸ்லீம் ஹீரோ, அவர் பேர் அஜ்மல் தான் நினைக்கிறேன், அவங்களெல்லாம் வர்றாரு. யாருக்கும் பெருசாக நடிக்கிற வாய்ப்பும் இல்லை. எந்த கேரக்டரும் ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்கெட்ச் பண்ணல. அதுவும் இன்டர்வல் வரைக்கும் உட்கார முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்டர்வல் மேலே கொஞ்சம் கதை மூவ் ஆகுது. ஒரு 6 ஃபைட்டோ ஏதோ இருக்கும். அந்த ஃபைட்டில் கூட இன்னும் புதுசாக ஒன்றும் கிடையாது. ஒரு 5 சாங்ஸ் இருக்குது. கடைசி சாங் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இது எந்த சாங்கும் எந்த டான்ஸும் ரசிக்கிற மாதிரி இல்லை. கதையில் கூட ஏதோ புதுசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய அறுவை காமெடி அங்கங்கே வந்துட்டு இருக்கும். ஸோ எதுக்கு சிவகார்த்திகேயன் வந்தாங்க, எதுக்கு பிரசாந்த் வந்தாங்க, எதுக்கு பிரபுதேவ் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்ட்டு இல்லை. அவங்களுக்கு சின்ன கேரக்டர் இருக்குது. பட் அவங்க என்ன எதுக்காக ஃபேமஸோ அப்படி அவங்களெல்லாம் யூஸ் பண்ணிட்டு. இப்போ பிரபுதேவ் அது ஒரு டான்ஸ் போட்டிருக்கலாம் தனியாக, அப்படி பண்ணல. இவங்க ஒரு 3 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பெருசாக அட்ராக்டிவ் எல்லாம் கிடையாது. ஒரு லவ் டுவெட் இருக்குது. அது எப்போ விஜய் வர்ற டைமில் எல்லோரும் சத்தம் போடுறது அந்த இது இருக்குது. இப்போ படம் முடியும் போது தெரியாது அவங்க ஃபேன்ஸோ யாரும். அவங்க கொஞ்சம் பேர் ஒரு 15 பேர் கை தட்டிட்டு இருந்தாங்க. பட் எல்லோரும் அந்த படம் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லை தெரியல. ரொம்ப பிலோ ஆவரேஜ் டைரக்டர். அவர் ரொம்ப முக்கியமான டைரக்டர் கிடையாது. அவங்க பண்ண படம் எல்லாம் ஃப்ளூக்கில் ஓடின படம். ஸோ அவர் ஃபிலிம் மேக்கிங் எல்லாம் அவருக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணல. கதையே சரியாக செலக்ட் பண்ணல. பட் பார்க்குறதுக்கு ஏதோ கதை சொன்னால் ரொம்ப ஆஹா ஓஹோன்ற மாதிரி இருக்குது. கேட்டால் அந்த மாதிரி இருக்குது. டெரரிசமும் அதெல்லாம் விஜயில் வச்சு யூஸ் பண்ணுறாரு. டெரரிசம் ஸ்குவாடுக்கு ஒரு ஹெட்டு அப்படி எல்லாம் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா வெளியே ஒரு பாதி இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு டிவி சீரியலு எல்லாம் கலந்து எடுத்த மாதிரி இருக்குது. படத்தில் அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மியூசிக் இல்லை, இதில் அவ்வளோ வாய்ப்பில்லை. எந்த சாங்கும் ஹிட் ஆகிற மாதிரி இல்லை. ரீரெக்கார்டிங்கு கூட ஏதோ எனக்கு ஒரு ஜாப் கொடுத்துட்டாருன்னு பண்ணியிருக்காங்க தவிர அதில் ஒன்றும் மியூசிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஏதோ வாசிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதில் இன்னும் ஒரு கேட்குற மாதிரியோ ரசிக்கிற மாதிரியோ ஒன்றும் கிடையாது. ப்ளஸ்ஸு விஜய் தான், மீதி எல்லாம் மைனஸ். டைரக்டரும் மைனஸ். கதை இருக்குது. இது ஒரு 200-300 படத்தில் அங்கே இங்கே வந்த கதை தான். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி வந்துச்சு. புதுசாக எதனா ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, புதுசாக எதனா சொல்ல போகிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் தோணல. இன்டர்வல் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உட்கார்றதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் நடக்காது. நடந்ததெல்லாம் சப்பையாக இருக்குது. இன்டர்வல் மேலே கொஞ்சம் கதை மூவ் ஆன மாதிரி இருக்குது. பட் நமக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் இது இன்னும் அந்த படத்தில் பார்த்தோமே, இந்த படத்தில் பார்த்தோமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதே தவிர புதுசாக ஏதோ சொல்கிறாரு அந்த மாதிரி
எத்தனை படம் அது? அப்படி இல்லை இல்லை இல்லை. இப்போ நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க இல்லையா. இது இது சினிமால எல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாஜரேஷன் தான். விஜய் அவருக்கு பெரிய சேலரி இருக்குது. அது தவிர வேறவருக்கெல்லாம் அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டார். மோகனுக்கு பெரிய சேலரி கொடுத்துருக்க மாட்டார். பிரசாந்துக்கு பெரிய சேலரி கொடுத்துருக்க மாட்டார். த்ரிஷா வந்து ஐட்டம் சாங் மாதிரி ஒரு சீனில் வந்து பூரா சன்னி லியோன் மாதிரி, அது வேஸ்ட்டு சாங்கு. கடைசியில் சிவகார்த்திகேயன் வராரு ஒரு சீன் 2 சீனும், அதுவும் ஹெவி கேரக்டர் கிடையாது. சும்மா ஒரு 15-20 ஆர்டிஸ்ட்டை போட்டு வச்சுருக்காரு. யோகி பாபு, அஜ்மல் இருக்காங்க, ஒரு 20 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பட் யாரும் பெரிய சேலரியில் யாரும் கிடையாது. விஜய் விட்டால் ஐ திங்க் அடுத்தது யோகி பாபு தான் இருக்கு. பிரபுதேவாக்கு ஒரு நல்ல சேலரி இருக்கும். 400 crores எல்லாம் இருக்காது. ஒரு விஜய் சேலரி விட்டால் எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 ஒரு 20 crores போயிருக்கும். நான் ரசிக்கலே. பட் போகும்போது எல்லோரும் கிளாப் அடிக்கிறாங்க இல்லையா, யாரும் கிளாப்ஸ் கூட அடிக்கலை எழுந்திரிச்சு போகும்போது. ஸோ அதனால் யாரும் ரசித்த மாதிரி இல்லை.